பாருங்கள், நம்ம இன்றைக்கி புதன்கிழமை ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட போகிறோம். நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஃப்ளாரை வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ட்ரேஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அந்த மெத்தடில் ட்ரேஸ் பண்ணிக்கணும். நான் இந்த பூவை தான் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ட்ரேஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு எல்லா லைனையும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் உங்களால் வரைஞ்சிய முடிஞ்சதுன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த தெரிஞ்ச ஏதாவது பூவை நீங்கள் வரைஞ்சி அதில் நீங்கள் இது எடுத்துக்கலாம், ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இந்த சின்ன பூ தான் போடுறேன். என்கிட்ட இந்த ட்ரேஸ் பேப்பர் இருந்தது, அதுலேயே இருந்ததை நான் போடுறேன். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. நமக்கு எந்த இடத்துல என்ன பூ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பூவை ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபில்லிங் ஸ்டிச்சு தான், லாங் அண்ட் ஷார்ட்டு. பெரிய பூவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சின்ன பூ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எல்லா பூவையுமே ட்ரா பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை பார்க்காதவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எது அது யூஸ்ஃபுல்லாக ஆச்சான்றதையும் சொல்லுங்கள். எல்லா இடத்தையும் ட்ரா பண்ணியாச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம திருப்பி பார்ப்போம் ட்ரைஸ் ஆயிடுச்சான்ட்டு. ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம இப்போது பூ போட போகிறோம். ரெண்டு வாட்டி ஆயிருந்தாலும் ஒரு மாதிரி தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பூவில் நான் ஃபில் பண்ண போகிறேன். அடியிலேருந்து எடுத்தாச்சு. இந்த இதழ் சேஃபுக்கே, இந்த பெட்டல் சேஃபுக்கே நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய பூனா இது கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்குங்க. அதுக்காக தான் நான் சின்ன பூ போட்டிருக்கேன். கேப் இல்லாமல் நம்ம வந்து கம்மியான இடத்துல ஷார்ட்டாகவும் ஜாஸ்தியான இடத்துல கொஞ்சம் லாங்காகவும் போட்டுக்கணும். அந்த பூவோட இதழோட டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து நூலை குத்தணும். இப்போது இந்த பூ இருக்குன்னா நம்ம வந்து இந்த டைரெக்ஷன்லேயே போடணும். இப்படி போட்டுறக்கூடாதுங்க. இப்போது இது இதழ்னால் இந்த டைரெக்ஷன்லேயே நம்ம போடணும். நம்ம இப்படி குறுக்க போட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். நான் இதை ஒவ்வொரு 2 பெட்டல் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ ஸ்டிச்சு போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு ஃப்ளாரை போட்டிருக்கேன். எல்லா பெட்டல்லையும் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பிங்க் கலர் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், பிங்க் கலர் நான் குட்டி குட்டி பூ தான் எடுத்திருக்கேங்க. அதனால் ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலான்னு பார்க்குறேன். பாருங்கள், இந்த ஃப்ளாருக்கு நான் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி டைரெக்ஷன் பார்த்து நீங்கள் அந்த பெட்டல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக இந்த மாதிரி டைரெக்ஷன் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் எல்லாமே நான் பிங்க்கில் தான் போட போகிறேன். இதே மாதிரி நான் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக
உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். எல்லா ஃப்ளவரையும் தனித்தனி கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிங்க் கலர், லைட் பிங்க் போட்டுட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்லீவுக்கு போட்டுக்கலாம், நீங்கள் ப்ளவுஸுக்கு, சுடிக்கு, அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு ஃப்ளாரையும் ஒவ்வொரு கலர் நூலில் போட்டிருக்கேன். நடுவில் வந்து மகரந்தத்துக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு நான் தனியாக ஒரு நாளைக்கு சொல்லித்தர்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடி போன வீடியோலையே நான் ஃப்ரெஞ்சு நாட்டு பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பெட்டல் ஃபுல்லாக இப்படி போட்டுட்டோம். இந்த பெட்டலுக்கும் நான் வேறு கலரில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு லீஃபுக்கெல்லாம் க்ரீன் கலரில் இதே ஸ்டிச்சு தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரியே போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் இந்த ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு கலரில் நான் போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நூலில் நீங்கள் தனித்தனி கலரில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஸ்டிச்சு தாங்க, வேறு வேறு ஸ்டிச்செல்லாம் இல்லை, ஒரே ஸ்டிச்சு தான். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அடுத்து இந்த ஃப்ளவர் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீட்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளவரையும் ஒவ்வொரு நூலில் நான் போட்டிருக்கேன். நடுவில் எல்லோ கலர் கொடுத்து லீஃபுக்கெல்லாம் போட்டு நான் ஸ்டெம்பு ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா ஸ்டிச்சஸும் வந்துடும். நம்ம எல்லா கிளாஸஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.